இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி 2. இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி 2. தலைப்பு அலியாவேன் என்றான் அர்ஜுனன். இது பாண்டவ பிரவேச பருவத்தின் தொடர்ச்சியாகும். இதன் கதை சுருக்கம்: பீமன் சமையற்காரனாக இருக்கப் போவதாக சொன்னது, அர்ஜுனன் என்ன அலுவலை மேற்கொள்ளப் போகிறான் என்று யுதிஷ்டன் வினவுவது, அலியாக வேடந்தரித்து விராடன் அரண்மனையில் வாழப்போவதாக அர்ஜுனன் சொன்னது. இப்பொழுது விராட பருவம் பகுதி 2 அலியாவேன் என்றான் அர்ஜுனன் என்ற கதைக்குள் நுழைவோம். பீமன் கூறுகின்றான், நான் வல்லபன் என்ற பெயரை தாங்கி விராடத்தின் தலைவன் முன்பு என்னை ஒரு சமையற்காரனாக முன்வைக்க நோக்கம் கொண்டுள்ளேன். சமையற்கலையில் திறனுள்ள நான் மன்னனுக்காக கறி வகைகள், அதாவது குழம்பு வகைகள், பருப்பு வகைகள், ரச வகைகளும் பண்ட வகைகளையும் தயாரித்து இதுவரை அவனுக்கு உணவை தயாரித்த அனைத்து சமையல் நிபுணர்களையும் வென்றி அந்த ஏகாதிபதியை மனநிறைவு கொள்ளச் செய்வேன். நான் பெரும் பாரமிக்க சுமைகளை கொண்ட மரங்களை, அதாவது விறகுகளை சுமப்பேன். அந்த வலிமைமிக்க சாதனையை சாட்சியாக காணும் ஏகாதிபதி நிச்சயம் மகிழ்வான். மீண்டும் தொடர்ந்து பீமன் கூறுகின்றான், ஓ பாரதா, யுதிஷ்டரே, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட என்னுடைய சாதனைகளை கண்டு அந்த அரச குடும்பத்தின் பணியாட்கள் அனைவரும் என்னை மன்னனாகவே மதிப்பார்கள். அனைத்து வகையான பலகாரங்கள் மற்றும் பானங்களின் முழு கட்டுப்பாட்டையும் நான் அடைவேன். சக்தி வாய்ந்த யானைகள் மற்றும் வலிமை மிக்க காளைகளை அடக்கும் கட்டளையோடு நான் ஏவப்பட்டால் அதை செய்வேன். பட்டியல்களில் உள்ள எந்த போராளிகளாவது, அதாவது மல்லர்களாவது என்னுடன் போரிட்டால், மல்யுத்தத்தில் மோதினால், நான் அவர்களை வெற்றி கொண்டு அதன் மூலம் மன்னனை மகிழ்விப்பேன். ஆனால் நான் அவர்களில் யார் உயிரையும் எடுக்க மாட்டேன். அவர்களை கொல்வதில்லை என்ற வகையில் மட்டுமே நான் அவர்களை வீழ்த்துவேன். என் முந்தைய வாழ்வு குறித்து கேட்கப்பட்டால், நான் முன்பு யுதிஷ்டரிடம் மல்யுத்த வீரனாகவும் சமையற்காரனாகவும் இருந்தேன் என்று சொல்வேன். இப்படியே ஓ மன்னா யுதிஷ்டரே, நான் என்னை பராமரித்துக் கொள்வேன் என்றான் பீமன். யுதிஷ்டன் கூறுகின்றான், காண்டவ வனத்தை எரிக்க விரும்பிய தெய்வீகமான அக்னி அந்தன வேடத்தில் கிருஷ்ணனோடு இருந்த யார் முன்னிலையில் வந்தானோ, அந்த நீண்ட கரங்கள் கொண்ட மனிதர்களில் முதன்மையானவனும் போரில் ஒப்பற்றவனும் குருக்களின் பலமிக்க வழித்தோன்றலும் குந்தியின் மகனுமான தனஞ்சயன் அர்ஜுனன் என்ன அலுவலை செய்வான்? தனித்தேரில் சென்று பெரும் நாகர்களையும் ராட்சசர்களையும் கொன்று அவர்களை, அந்த ராட்சசர்களை வென்று அக்னியை மனம் நிறையச் செய்ததற்காக கானகம் புகுந்தவனும், நாகர்கள் மன்னனாக வாசுகியின் தங்கையை, அதாவது உலூபியை திருமணம் செய்தவனும், வீரர்களில் சிறந்தவனுமான அர்ஜுனன் என்ன அலுவலை செய்யப் போகிறான்? வெப்பத்தை கொடுக்கும் கோள்களில் முதன்மையான சூரியனைப் போல இரண்டு கால் உயிரினங்களில், அதாவது மனிதர்களில் சிறந்த பிராமணனைப் போல, பாம்புகளில் சிறந்த நாகப்பாம்பைப் போல, சக்தி மிக்கவைகளில் முதன்மையான நெருப்பைப் போல, ஆயுதங்கள் அனைத்திலும் முதன்மையான வஜ்ரத்தைப் போல, மாட்டினங்கள் அனைத்திலும் முதன்மையான திமில் கொண்ட காளையைப் போல, நீர்நிலைகளில் முதன்மையான கடலைப் போல, மேகங்கள் அனைத்திலும் முதன்மையான மழை சுமக்கும் மேகங்களைப் போல, நாகர்கள் அனைவரில் முதன்மையான ஆனந்தனைப் போல, யானைகள் அனைத்திலும் முதன்மையான ஐராவதனைப் போல, அன்பிற்கினிய பொருட்கள் அனைத்திலும் முதன்மையான மகனைப் போல, கடைசியாக நண்பர்கள் அனைவரிலும் சிறந்த மனைவியைப் போல, ஓ விருகோதரா, பீமா, வில்லாளிகள் அனைவரிலும் முதன்மையானவனே, இளைஞனான குடகேசன் அர்ஜுனனாவான். ஓ பாரதா, பீமா, வெண் குதிரைகளால் இழுக்கப்படும் ரதம் கொண்டவனும், இந்திரனுக்கும் வாசுதேவனுக்கும், அதாவது கிருஷ்ணனுக்கும் குறையாதவனும் நிகரானவனும், காண்டீபத்தை தாங்குபவனுமான விபத்சு அர்ஜுனன் என்ன அலுவலை செய்வான்? தெய்வீக காந்தி கொண்டு ஒளிரும் 1000 கண் தெய்வத்தின் இந்திரனின் வசிப்பிடத்தில் 5 வருடங்கள் தங்கி தன் சக்தியால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஆயுதங்களை பெற்றவனும், 10வது ருத்திரனாகவும்
13வது ஆதித்யனாகவும் 9வது வசுவாகவும் 10வது கிரகமாகவும் என்னால் கருதப்படுபவனும், நான் நரம்பை சுண்டுவதால் கடினமான சமச்சீரான நீண்ட கரங்கள் கொண்டவனும், காளைகளின் மேடுகளை ஒத்திருக்கும் வடுக்கள் கொண்டவனும், மலைகளில் இமயம் போன்றவனும், நீர்நிலைகளில் கடலை போன்றவனும், தேவர்களில் சக்கரன் அதாவது இந்திரன் போன்றவனும், வசுக்களில் ஹவ்யவாகனை அதாவது நெருப்பு அல்லது அக்னி போன்றவனும், விலங்குகளில் புலியை போன்றவனும், பறவைகளில் கருடனை போன்றவனுமான வீரர்களில் முதன்மையான அர்ஜுனன் என்ன அலுவலை செய்வான் என்று யுதிஷ்டன் கேட்டான். அதற்கு அர்ஜுனன் யுதிஷ்டனிடம் கூறுகின்றான், ஓ பூமியின் தலைவா யுதிஷ்டரே, அக்ரிணை பாலினத்தில் ஒருவனாக என்னை நான் அறிவிப்பேன். ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரே, உண்மையில் எனது கரங்களில் உள்ள நான்கயிற்றின் தழும்புகளை மறைப்பது கடினமே. எனினும் நான் தழும்பேறிய எனது இரு கரங்களையும் வளையல்கள் கொண்டு மறைத்துக் கொள்வேன். பிரகாசமிக்க வளையங்களை எனது காதுகளில் அணிந்தும், சங்கு வளையல்களை எனது மணிக்கட்டுகளில் அணிந்தும், எனது தலையில் இருந்து பின்னலை தொங்கச் செய்தும், ஓ மன்னா யுதிஷ்டரே, பிருகநலை என்ற பெயர் கொண்டு 3வது பாலினத்தைச் சேர்ந்த ஒருவன் போல நான் என்னை தோன்றச் செய்வேன். அப்படி ஒரு பெண்ணாக வாழும் நான் கதைகளை உரைத்து மன்னனையும் அந்த புறத்தில் உடன் வாழ்பவர்களையும் எப்போதும் மகிழச் செய்வேன். ஓ மன்னா யுதிஷ்டரே, விராடனின் அரண்மனையில் இருக்கும் பெண்டிருக்கு பாடலும் காண்பதற்கினிய முறைகளிலான ஆடலும் பல்வேறு வகையான இசைக்கருவிகளையும் பயிற்றுவிப்பேன். மனிதர்களின் பல்வேறு சிறந்த செயல்களை உரைத்து, ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டரே, மாறுவேடத்தில் பாசாங்கு செய்து என்னை நான் மறைத்துக் கொள்வேன். ஓ பாரதா யுதிஷ்டரே, மன்னன் விசாரித்தால் யுதிஷ்டரின் மாளிகையில் திரௌபதியின் பணிப்பெண்ணாக பரிசாரிகையாக நான் வாழ்ந்தேன் என்று சொல்வேன். ஓ மன்னர்களில் முதன்மையானவரே யுதிஷ்டரே, இவ்வழிகளில் சாம்பலால் நெருப்பு மறைக்கப்படுவதைப் போல அவ்வேடத்தால் என்னை மறைத்துக்கொண்டு விராடனின் அரண்மனையில் ஏற்புடைய வகையில் எனது நாட்களை நான் கடத்துவேன் என்றான் அர்ஜுனன். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார். இதைச் சொன்ன மனிதர்களில் சிறந்தவனும் அறம் சார்ந்த மனிதர்களில் முதன்மையானவனுமான அர்ஜுனன் அமைதியானான். பிறகு மன்னன் யுதிஷ்டன் தனது மற்றொரு தம்பியிடம் பேசினான். இத்துடன் விராட பருவம் பகுதி 2 அழியாவேன் என்றான் அர்ஜுனன் நிறைவுற்றது.